வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 29/6/2025 விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 3:15 முதல் 4:15 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரை. குளிகை 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 மணி முதல் 1:30 வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 5:56. கரணம் 10:30 முதல் 12 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 12:58 வரை. சதுர்த்தி பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 10:23 வரை. ஆயில்யம் பின்பு மகம். யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை. மரண யோகம் பின்பு காலை 10:23 வரை. சித்த யோகம் பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 10:23 வரை. பூராடம் பின்பு உத்திராடம். மேஷராசி நேயர்களை, வரும் காலம் தொடர்பான விஷயங்களை செய்வீர்கள். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். மற்றவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். வியாபாரத்தில் வருமானம் மேலோங்கும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். பணியில் மாற்றங்கள் ஏற்படும். லட்சியத்தை மேம்படுத்துவீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். அஸ்வினி ஆதரவுகள் கூடும். பரணி ஆதரவான நாள். கிருத்திகை நினைத்தது நிறைவேறும். ரிஷபராசி நேயர்களே, அலைச்சல்களின் மூலம் அனுபவங்கள் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். வெற்றிகள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். ஆசைகள் நிறைவேறுவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் தீரும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். கிருத்திகை அனுபவங்கள் கூடும். ரோகிணி நெருக்கடியான நாள். மிருகசிரீஷம் நிம்மதி கிடைக்கும். மிதுனராசி நேயர்களை, விட்டுக் கொடுத்து நடந்து கொள்வதன் மூலம் லாபங்கள் அதிகமாகும். அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நிதானம் தேவை. தன்னம்பிக்கை அதிகமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். சுபிட்சங்கள் உருவாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். மிருகசிரீஷம் சந்தர்ப்பங்கள் கூடும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் நிம்மதியான நாள். கடகராசி நேயர்களை, வீட்டில் அந்யோன்யம் மேலோக்கும். வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். வழக்கு விஷயங்களில் சாதகமான நிலை உருவாகும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சுபிட்சங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் கடமைகள் கூடும். பூசம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ஆயில்யம் அனுபவங்கள் அதிகமாகும். சிம்ம ராசி நேயர்களை, மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் கடமைகள் கூடும். எதிர்பார்த்த உதவிகள் மேலோங்கும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். உழைப்புகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் கடமைகள் கூடும். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் மனக்கசப்புகள் நீங்கும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களை பற்றிய சிந்தனைகள் அதிகமாகும். எதிர்பாராத அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. பணியில் நிதானம் தேவை. மேலதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். செலவுகள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திரம் அலைச்சல்கள் கூடும். ஹஸ்தம் நிதானம் தேவை. சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். துலாம் ராசி நேயர்களே, எதிர்பாராத புதுவிதமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். சொந்த பந்தங்களின் மூலம் மாற்றங்கள் உருவாகும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மேலதிகாரிகளின் ஆதரவுகள் கிடைக்கும். பேச்சுக்களில் லாபங்கள் கூடும். உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். சித்திரை சந்தர்ப்பங்கள் கூடும். சுவாதி ஆதரவுகள் அதிகமாகும். விசாகம் அனுபவங்கள் கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். தேகநலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். எதிலும் மாற்றங்கள் கிடைக்கும். சாதகமான சந்தர்ப்பங்கள் அமையும். கௌரவங்கள் கூடும். பணியில் ஆதாயங்கள் கூடும். பொருள் வரவுகள் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். சாக மகிழ்ச்சியான நாள். கனுஷம் முன்னேற்றம் கூடும். கேட்டை கௌரவங்கள் கூடும். தனுசு ராசி நேயர்களை, எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் விலகும். வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும். சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் கூடும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் அதிகமாகும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் திறமைகள் அதிகமாவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். நன்மைகளும் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண்
2 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மூலம் தடைகள் விலகும். பூராடம் கௌரவங்கள் கூடும். உத்திராடம் திறமைகள் அதிகமாகும். மகர ராசி நேயர்களே, எதிலும் யோசித்து செயல்படவும் குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. வீட்டில் அந்யோன்யம் அதிகமாகும். நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். சந்தோஷமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் யோசித்து செயல்படவும். திருவோணம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். அவிட்டம் அலைச்சல்கள் அதிகமாகும். கும்பராசி நேயர்களே, வியாபாரத்தில் நல்லவிதமான முன்னேற்றங்கள் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் நட்புகள் உருவாகும். ஆதரவுகள் அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கூடும். பொருளாதாரம் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நட்புகள் கிடைக்கும். சதயம் நெருக்கம் உண்டாகும். பூரட்டாதி வருமானம் கூடும். மீனராசி நேயர்களே, எண்ணங்களின் போக்கள் மாற்றங்கள் ஏற்படும். தேகநலனில் அக்கறை தேவை. எதிர்பார்த்த அலைச்சல்கள் கூடும். எதிலும் லட்சியத்துடன் செயல்படுவீர்கள். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். லாபமான நிலை உண்டாகும். சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். திறமைகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நிம்மதி கிடைக்கும். ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.